முதல்ல முடியட்டும், வாங்கிட்டு அப்புறமா நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம். நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன் நான். ஹலோ மாப்ள, அத்தா எப்படி இருக்கீங்க? எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களாக்க? வந்துட்டேன். என்ன இது வண்டவாசி பக்கத்து ஏதோ இடம் பாத்திருக்கீங்க போல. இடம் பார்த்தது இவருக்கு எப்படி தெரியும்? வண்டவாசில 11 சென்டா? ஆமா. அத அங்க போடுறதுக்கு நீங்க மதுரை பக்கத்து நம்ம ஊர் பக்கத்து இடம் வாங்கி போட்டீங்கன்னா நல்லா டெவலப் ஆகும்ல. டெவலப் ஆகுமா? ஏன் செட்டில் ஆகி வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க மகளை பக்கத்துலயே வச்சு பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. இல்ல இங்க வந்திருக்கு இடம். நான் இங்க வேலை எனக்கு எல்லாமே வீடு கிட்ட எல்லாம் இங்க தான் இருக்கு. நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு வாங்குனீங்கன்னா மதுரை பக்கத்தே வாங்குங்க. யோசிங்க மாப்ள. சரி. இந்தாப்ல உனதான் யாருன்னு சொல்லாதான் சொல்லிருக்கேன்ல. எங்க நான் யார்கிட்ட டக்குன்னு சொல்றேன்னா செண்டு என்ன பேசிங்ல இருக்கு, போர்ல எவ்வளவு தண்ணி இருக்குங்க பத்தி சொல்றாங்கல்ல. யாரு சொன்னா? உங்க அம்மா தான். நீங்க என்ன சொன்னீங்க? நமக்குள்ள இருக்கட்டும் தானே சொன்னீங்க. நமக்குள்ளதான் சொன்னா, எதுக்கு உங்க அம்மாட்ட சொன்ன அப்புறம்? ஏன் இப்ப நமக்குள்ளனா எங்க அம்மா இல்லையா? நமக்குள்ள எங்க அம்மா நம்ம ஃபேமிலி இல்லையா? இல்ல சொல்லுங்க. இல்ல உங்க அம்மா புரிஞ்சு போச்சு. சொல்ல வேற என்ன சொல்லுங்க. ஹலோ மாப்ள, அவ சொல்லல, நானா ஜஸ்ட் பிரெடிக்ட் பண்ணேன். நீங்க அவள்ட்ட கோவப்படாதீங்க. இல்ல கோவப்பல. அவ அதெல்லாம் எதுவுமே சொல்றது இல்ல உங்களை பத்தி. நீங்க என்ன ஏதோ ஸ்வாக்னு போட்டு டி-ஷர்ட் போட்டுறீங்கன்னாமா நான் சொன்னேன். அந்த அளவுக்கு நான் என்ன டீடைலிங்கா வச்சுக்கிட்டு நீங்க லெஃப்ட் சைடு போன் பேசுறீங்க, கையில கருப்பு கலர் வாட்ச் கட்டிருக்கீங்க, இப்ப ரைட் சைடு கைய மாத்திட்டீங்க. அந்த அங்கனக்குள்ள டீயை குடிச்சிட்டு கப்ப வச்சிருக்கீங்க. அந்த கப்பு கீழே கொஞ்சம் லைட்டா டீ சிந்தி இருக்கு. அத டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்காதீங்க, துணியை வச்சு துடைங்க. டிஷ்யூ பேப்பர் வேஸ்ட் ஆயிரும் நான் சொன்னேன். இல்ல என்ன மாப்ள ஏதோ ஒன்னு சொல்லுவா அப்பப்ப. ரொம்ப தலையா